ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டு கடை சுண்டல் தான். மிக எளிமையான முறையில் வீட்டிலேயே சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி இன்னைக்கு சுண்டல் செய்ய போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றி மறுநாள் வேக வைக்கும் போது அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுங்க. இல்லைனா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா பட்டாணி வேகாது, சீக்கிரமாக மரத்து போன மாதிரி இருக்கும். வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் இந்த ரோட்டு கடை சுண்டல் செய்ய போகிறோம். இதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியை ஆட் பண்ணும்போது அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 1, இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டு 5 பற்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட்டானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு அதையும் பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி வச்சுருந்தோம். அதுலேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பட்டாணி வேக வச்சதுலேயும் சால்ட்டு சேர்த்துருப்போம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலான்னா அந்த பட்டாணியில் போடாகும். நல்லா இந்த அளவுக்கு பட்டாணியும் அந்த மசாலாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடணும். ஸ்டேஜில் இருக்கும்போது அது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேரட் துருவல், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது பிளேட்டில் இருக்கும்போது நம்ம அடுப்பில் இருக்கும்போது அந்த கேரட் துருவல், வெங்காயம் போட்டிருப்பீங்க. அதை ஃபுல்லை போட்டாமல் பாதி போட்டுட்டு பாதி வச்சுக்கோங்க. தட்டில் எடுக்கும்போது இந்த மாதிரி மேலே அதை தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரோட்டு கடையில் கொடுக்குற சுண்டல் மாதிரி ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீட்டில் விற்கிற சுண்டல்னா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காம அதில் எறும்பெல்லாம் முக்கியம். எப்படி ஹெல்த்தியாக செய்கிறாங்களா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.